சூட்கேஸில் பெண் உடல், கண்கள் பிதுங்கியது, பற்கள் உடைக்கப்பட்டுள்ளது. சென்னை மக்கள் பயந்து போனார்கள். இன்று காலையில் இந்த சூட்கேஸ் எங்கே கண்டெடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சென்னையில் துரைப்பாக்கம், சாஃப்ட்வேர் இன்ஜினியர்கள்லாம் அதிகமாக புழங்குகின்ற அந்த துரைப்பாக்கம் என்கிற ஏரியாவில். சரி, முதல்ல நேற்று என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். நேற்று இரவு 11 மணிக்கு ஒரு புகார் ஒன்று துரைப்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வருதுங்க. ஒருத்தர் பதறி போய் வர்றார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, என்னுடைய அக்கா இங்கே தான் வந்திருக்காங்க துரைப்பாக்கத்திற்கு, அவர்களை காணவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர்களிடம் கேள்வி முன்வைக்கப்பட்டது. எப்படி சொல்கிறீங்க துரைப்பாக்கம் தான் வந்தாங்க, நீங்கள் மணலியிலேருந்து வந்திருக்கீங்க, எப்படி துரைப்பாக்கத்துக்கு வந்தாங்க அப்படின்னு சொல்கிறீங்க என்ற கேள்வி முன்வைக்கப்பட்ட போது அவர் என்ன சொல்கிறார், இல்லை செல்ஃபோனில் நானே ஃபைண்ட் மை லொக்கேஷன் மூலமாக அவங்களோட லொக்கேஷன் பார்த்தேன், கடைசியாக துரைப்பாக்கத்தில் தான் காட்டுது, நான் அவங்களோட தம்பி, அதனால தான் போலீஸ் உதவி கேட்டு வந்திருக்கேன் அப்படின்னு நேற்று இரவு 11 மணிக்கு போலீஸ் ஸ்டேஷனில் பெண் காணவில்லை என்ற புகார் ஒன்று வருதுங்க. இன்று காலையில் போலீஸார் ரோந்து பணியில் ஈடுபட்டிருக்கும் பொழுது அவர்களுக்கு காத்திருந்தது ஒரு அதிர்ச்சி. என்ன அப்படின்னா, ஒரு சூட்கேஸ் இருக்கிறது, சாலை ஓரமாக கிடக்கிறது, இரத்தக்கரை இருக்கிறது. போலீஸுக்கு தெரிஞ்சு போச்சு, இது ஏதோ கொலை நடந்திருக்கிறது, பெண்ணின் உடலை அந்த சூட்கேஸுக்குள் வைத்து விட்டார்கள் என்று. உடனே போலீஸ் என்ன பண்ணாங்க, அந்த உடலை கைப்பற்றி சூட்கேஸை திறந்து பார்த்தா அவங்க எதிர்பார்த்தபடியே அவங்க அதிர்ச்சி ஆயிட்டாங்க. பெண்ணின் உடல் அது உள்ளே இருக்கிறது. கொடூரமாக தாக்கப்பட்டிருக்கிறார் அந்த பெண், பற்கள்லாம் உடைக்கப்பட்டிருக்கிறது, கண் விழி பிதுங்கி விட்டது. போலீஸார் என்ன சொல்றாங்க, அந்த கொடூர சம்பவத்தை யார் அரங்கேற்றியது என முதலில் கண்டுபிடிப்போம், முதல்ல பிரேத பரிசோதனைக்கு அந்த சூட்கேஸோட சேர்ந்த உடலை கொண்டு செல்கிறார்கள். பிறகு விசாரணையை ஆரம்பிக்கிறார்கள். முதல்ல போலீஸ் செஞ்சது என்ன தெரியுமா, சிசிடிவியை ஆய்வு செய்கிறார்கள். அந்த சூட்கேஸுக்கு அருகில் இருக்கக்கூடிய சிசிடிவியில் அடுத்த 3 தெருக்கள்ல 4 சிசிடிவி கேமராக்கள் இருக்கிறது. அந்த 4 சிசிடிவி கேமராவில் சூட்கேஸை யார் கொண்டு வந்தாரோ அவருடைய படம், வீடியோ வந்துவிட்டது. அவர் சூட்கேஸை கொண்டு செல்வதும் வந்துவிட்டது. அப்படியே நேராக 4 சிசிடிவியை ஃபாலோ பண்ணி குற்றவாளி வீட்டிற்கு முன் போலீஸ் நின்று விடுகிறார்கள். வீட்டில் உள்ளே நுழைந்து குற்றவாளியை கைது செய்கிறார்கள். விசாரணையில் இந்த கொலையை செய்தவர் என்ன சொல்றார் அப்படின்னு போலீஸார் சொல்றாங்க அப்படின்னா, அவர் என்ன வாக்குமூலம் கொடுத்திருக்காராம், நாங்கள் ஒரு டேட்டிங் செயலியில் தான் மீட் பண்ணோம், அன்று இரவு சந்திப்பதாக இருந்தது. அந்த பெண்ணினுடைய பெயர் தீபா, 32 வயதாகிறது, என்னுடைய பெயர் மணிகண்டன், 23 வயதாகிறது. நாங்கள் 2 பேரும் சந்தித்தோம், துரைப்பாக்கத்தில் தான் நாங்கள் சந்தித்தோம். நாங்கள் பேசியது 4000 ரூபா தரேன் அப்படின்னு என்னுடைய தரப்பிலிருந்து நான் சொல்லியிருந்தேன். ஆனால் கடைசியில் அவங்க 12000 ரூபா கேட்டு என்னை வற்புறுத்தினாங்க. இதனால் ஏற்பட்ட வாக்குவாதத்தில் முதல்ல அந்த பெண் தான் என்னை அடிச்சிட்டாங்களேன்னு கோவத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பக்கத்தில் இருந்த சுத்தியலை எடுத்து நான் சரமாரியாக தாக்கிவிட்டேன். தலையிலேயே தாக்கிவிட்டேன், முகத்திலையும் தாக்கிவிட்டேன், பற்கள் உடைந்து விட்டன, கண் விழி பிதுங்கி விட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. போலீஸார் திருப்பி கேட்டிருக்காங்க, இதெல்லாம் ஒரு காரணமாக அவங்க அடித்தாங்க, நீங்கள் திருப்பி அடித்து கொலை செஞ்சிருவீங்களா என்று கேட்டதற்கு அவர் மிகவும் பதட்டமாக காணப்பட்டதாகவும், அந்த நேரத்தில் ஏற்பட்ட அந்த வெறியின் காரணமாக அவ்வாறு செய்து விட்டதாகவும் வாக்குமூலம் கொடுத்திருப்பதாக நமக்கு போலீஸ் தகவல் சொல்லியிருக்காங்க. அவருக்கு குற்றப்பின்னணி இருக்கான்னு பார்த்துருக்காங்க. 23 வயசு தான், குற்றப்பின்னணி எதுவும் கிடையாது. அவர் ஒரு என்ஜினியர் என்பது குறிப்பிடத்தக்கது. மணிகண்டன் என்பவர் BE மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடித்துவிட்டு வெளிநாட்டு நிறுவனத்தில், ஒரகடத்தில் ஒரு வெளிநாட்டு நிறுவனத்தில் இப்போதான் வேலைக்கு சேர்ந்திருக்கார் என்று சொல்லப்படுகிறது. இவ்வாறு போகக்கூடாத டேட்டிங் செயலியில் போய் இவ்வாறு பிரச்சனையில் சிக்கி கொண்டதாகவும் தெரிகிறது. இது கொலை வரை அவரை கொண்டு சென்று விட்டது என்றும் போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். சரி, காலையிலிருந்து ஊடகங்களில் ஒரு செய்தி வெளியாச்சு. அதாவது தீபா என்ற பெண்ணை துண்டு துண்டாக வெட்டப்பட்டு சூட்கேஸில் 5 துண்டுகளாக சூட்கேஸில் மடித்து பேக் செய்து விட்டார்கள் என்று. இது உண்மைதானா என்று போலீஸிடம் கேட்கும்பொழுது போலீஸ் என்ன சொல்றாங்க, இது உண்மை இல்லைங்க, துண்டு துண்டாலாம் வெட்டலை, சுத்தியை மட்டும்தான் பயன்படுத்தி கொடூரமாக தாக்கி கொலை செய்து முழு உடலாக அப்படியே சூட்கேஸ்குள்ளே வச்சு கொண்டு வந்து ரோட்டில் வீசிவிட்டார். அவரை நாங்கள் பிடித்து விட்டோம். விசாரணையில் தான் எங்களுக்கு தெரிய வந்தது. அது மட்டுமில்லை, முழு உடல் தான் நாங்கள் போஸ்ட்மார்ட்டம் பண்ண கொடுத்தோம், துண்டு துண்டா வெட்டலை அப்படின்னு போலீஸார் சொல்லியிருப்பது குறிப்பிடத்தக்கது. விரைந்து குற்றவாளியை கண்டுபிடித்த துரைப்பாக்கம் சட்ட ஒழுங்கு இன்ஸ்பெக்டர் பிரபுவுக்கு அந்த பகுதி மக்கள் பாராட்டுகளை தெரிவித்த வண்ணம் இருக்கிறார்கள். ஏன் அப்படின்னா, ஒரு சூட்கேஸ் சாலையில் இருக்கு என்ற தகவல் தெரிந்தவுடனே சில மணி நேரங்களில் குற்றவாளியை கைது செய்து, அதாவது அது யாருடைய உடல், குற்றம் செஞ்சவர் யார் என சில மணி நேரத்திலேயே கண்டறிந்து விட்டார்
இன்ஸ்பெக்டர் பிரபு என்று அவர் மக்களால் பாராட்டப்படுகிறார். அந்த காட்சிகளை பார்த்து விடுவோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.